வெல்கம் டு காஞ்சி எக்ஸாம் டிஎன்பிசி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ மார்ச் மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு டுடே, ஓகேங்களா? ஸோ 13 மார்ச் 13 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். சரிப்பா, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொரிஷியஸ் நாட்டில் பிரதமர், ஓகேவா? ஸோ மொரிஷியஸ் நாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயம் செஞ்சுருக்காரு. 2 நாள் பயணமாக வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் போயிருக்கார், ரைட்டுங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் நாட்டுடைய 57வது, ஓகேங்களா? ஸோ மொரிஷியஸ் நாட்டின் 57வது தேசிய தினம், ஓகேவா? மொரிஷியஸ் நாட்டின் 57வது தேசிய தினத்தில் நரேந்திர மோடி அவர்கள், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மொரிஷியஸ் நாட்டுக்கு இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொரிஷியஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை, ஓகேவா? ஸோ 12 லட்சம் மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா இதில் 70%, ஓகேங்களா, இந்தியன் ஆரிஜினாக இருக்காங்க, ஓகே? ஸோ 70% பார்த்தீங்கன்னா இந்திய ஆரிஜினை சேர்ந்தவங்க, மக்கள் தொகையில் 70% இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள், ரைட்டுங்களா? ஸோ இது 2வது முறை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் பயணம் மேற்கொள்வது, ரைட்டுங்களா? ஸோ இது 2வது முறை, சரியா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2015 பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் ட்ராவல் பண்ணியிருந்தார், ஓகே? இது செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்காரு, ரைட்டுங்களா? ஸோ 57வது சுதந்திர தினத்தை, அவங்களுடைய மொரிஷியஸுடைய சுதந்திர தினம் தென் பார்த்தீங்கன்னா நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் மொரிஷியஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு, ஓகே? இதில் முக்கியமான இன்னொரு 2 விஷயங்கள் இருக்குது, ரைட்டுங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் அவரவர்களுடைய உயரிய விருதுகளை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த வரிசையில் இப்போ மொரிஷியஸ் நாடு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய உயரிய விருதை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த விருது பார்த்தீங்கன்னா த கிரேட் கமாண்டர் ஆஃப் the order of the star and key, the great commander of order of the star and the key of Indian Ocean, சரிங்களா? So the great commander of the order of the star and key of Indian Ocean, ரைட்டுங்களா? அப்படின்ற ஒரு அவார்டு, மொரிஷியஸுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? பலமுறை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. இப்போ சவுதி அரசாங்கத்தினுடைய உயரிய விருது, ஓகேவா, அது பேர் என்ன? துபாய் அரசாங்கத்தினுடைய உயரிய விருது, அதாவது மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட, நம்மளுடைய பிரதமருக்கு வழங்கப்பட்ட உயரிய விருதுகள் எந்தெந்த நாட்டிலேருந்து வழங்கப்பட்டதுன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ்லேருந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? சரி, வேற என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த டைம் மோடி அவர்கள் மொரிஷியஸ் போனவருடைய வேற என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை, ஓகே, ஒரு விஷனரி பிளானை ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அங்கே, ஓகே, மொரிஷியஸில். அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா மகாசாகர், ஓகேவா? ஸோ மகாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள், சரிங்களா, மொரிஷியஸ் நாட்டில் போயிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிராந்தியங்களுக்கு இடையே, ஓகேவா, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முழுமையான முன்னேற்றம், ரைட்டுங்களா? ஸோ தென் உலகிற்கான, ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய ரீஜியனில் பார்த்தீங்கன்னா பிராந்தியங்களுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முழுமையான முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு மகாசாகர் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் பயணத்தினுடைய இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? ஸோ 57வது தேசிய தினம், ரைட்டுங்களா? 2வது பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, 3வது பார்த்தீங்கன்னா மகாசாகர். ஸோ இந்த 3 விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கும். தென் அதுக்கப்புறம் கடன் உதவியெல்லாம் கொடுத்தாங்க, பட் அதெல்லாம் கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, ரைட்டுங்களா? நம்மளுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இம்பார்ட்டன்ட்லாம் நம்ம சொல்லிட்டோம், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 487 கோடி பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் நாட்டுக்கு இந்தியா இப்போ கடன் கொடுத்துருக்கு, ரைட்டுங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதிய நாடாளுமன்றம், சரிங்களா? ஸோ மொரிஷியஸ் நாட்டின் புதிய நாடாளுமன்றம் கட்டுவதற்கு
நம்ம இந்தியா வந்து உதவி வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபேக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. பட் முன்ன சொன்ன 3 ஃபேக்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? செகண்ட் ஒன், தமிழகத்தில். ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தினால். ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையத்தினால் ஓகேவா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். ரைட்டுங்களா? எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ரைட்டா? ஸோ கொஸ்டின் ஃபேக்ட் புரியுதான்னு பாருங்கள். தமிழகத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் எண்ணிக்கை மொத்தம் 12. ரைட்டுங்களா? சும்மா இது ஒரு ஜென்ரல் ஃபேக்ட் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த 12 கட்சிகளும் எது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் வேண்டாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே நம்ம பாலிட்டியில் படிப்போம் இல்லைங்களா? ஸோ தேசிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய கட்சிகள் எத்தனை, மாநில கட்சிகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நம்ம கட்சிகள் சார்ந்து தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓகேவா? இல்லை ஜென்ரல் நாலேஜாக நான் படிக்கணும் பார்க்கணும் அப்படின்னா ஓகே, யூ கோ அண்ட் செக் இட். ஓகே, அந்த 12 கட்சிகள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நாம் போடக்கூடிய ஃபேக்ட்டு, நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக டிஎன்பிசியில் பாசிபிலிட்டியாக என்னென்ன கேட்க முடியும், ஓகேவா, கேட்கலாம், அதை மட்டும் தான் நாம் போடுறோம். ஓகேவா? ஸோ பொலிட்டிக்கல் சார்ந்து, அரசியல் சார்ந்து, இல்லை ரொம்ப டீபேட்டாக போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்டை எடுத்து அவ்வளோ உங்களை வந்து டம்ப் பண்ணால் அப்புறம் கோர் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் எது வேணுமோ அதை ஆப்டாக நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். அடுத்த ஃபேக்ட், மார்ச் 12, 1930. ஓகேவா? ஸோ மார்ச் 12, 1930. ஓகேவா? ஒரு 10 செகண்ட் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகேவா? கண்டிப்பாக வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட், மார்ச் 12, 1930. ஓகேவா? ஸோ 1930 என்ன காலகட்டம்பா? சால்ட் சத்தியாகிரகா இல்லையா? சரியா? உப்பு சத்தியாகிரகம் இல்லைங்களா? சிவில் டிsobedience மூவ்மெண்ட், சிடிஎம், அதர்வைஸ் கால்ட் அஸ் சிடிஎம். ஓகேவா? மார்ச் 12 என்ன டேட்மா யோசிச்சிருப்பீங்க? தண்டி யாத்திரை. ரைட்? தண்டி யாத்திரை. ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து, ரைட்டுங்களா, சபர்மதி டு தண்டி, ஓகேங்களா, பயணத்தை மேற்கொண்ட நாள் மார்ச் 12. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸோட மெர்ஜ் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா. சரிங்களா? ஸோ அப்படியும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ ஹிஸ்ட்ரி ஃபேக்டெல்லாம் இன்னும் இங்கே வேண்டாம். ஹிஸ்ட்ரி ஃபேக்ட் எடுத்தால் சால்ட் சத்தியாகிரகம் மட்டுமே வந்து நம்ம ஒரு 1/2 hour இல்லை 1 hour எடுத்தால் கூட பத்தாது. பட் இங்கே கரண்ட் அஃபேர்ஸில் இது மட்டும் பாருங்கள் போதும். ஓகேவா? சரி, அடுத்து மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபேக்ட், 4th ஒன், உலக சிறுநீரக நல தினம். ஓகேவா? உலக சிறுநீரக நல தினம். ரைட்டுங்களா? இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ கொண்டாடப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் மாதம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 2வது வாரம். சரியா? மார்ச் மாதம் 2வது வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை. சரியா? ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 2வது வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை தான் உலக சிறுநீரக நல தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 13 தான் உலக சிறுநீரக நல தினம் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு ரிப்போர்ட் வந்து போட்டிருந்தாங்கப்பா. ஸோ தினமணியில் ஸோ அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபேக்ட் வந்து இவ்வளோ தான். ரைட்டா? ஸோ அதில் வந்து நம்ம எடுத்த இன்னொரு அடிஷ்னல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், தமிழகத்தில், ஓகேவா, ஸோ தமிழகத்தில் 18%, ஓகேவா, தமிழகத்தில் 18% வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள். ஓகேவா? ஸோ அதில் கிடைச்ச ஒரு ரிப்போர்ட்டு.
ஓகேவா? அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும், தினமணியில் வந்த அந்த ஒரு ஆர்டிக்கிளில் இருக்கும். சரியா? 18% நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளாக இருக்காங்க. ரைட்டா? தென் 25% வந்து பார்த்திங்கன்னா வந்து உயர் இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களாக உள்ளனர். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃபேக்ட்ப்பா. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.